أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, நபிமார்களின் வரலாறு என்ற தலைப்பில் தொடர் வகுப்பை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இதுவரை நாம் நடத்திய அந்த வகுப்புகளின் ஒரு நினைவூட்டலாக உங்களிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்குறேன். ஞாபகம் இருந்தால், நோட் பண்ணி இருந்தால் பதில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு எந்த நபியை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? கூட்டாக சொல்லுவீங்க, தனியாக கேட்டாலும் சொல்லுவீங்களா? சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஸ்டார்டிங்கில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பை பற்றி பேசணும் இல்லையா? எதனால் படைக்கப்பட்டாங்க? களிமண்ணால் படைக்கப்பட்டாங்க. சரி, அந்த களிமண் எப்படிப்பட்ட களிமண்? சரி, ஓகே. சரி, அந்த களிமண்ணை அல்லாஹ் எங்கிருந்து எடுத்தான், எப்படி எடுத்தான்? அதனால் என்ன விளைவு ஏற்பட்டுச்சு? ஓகே ஓகே சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரம் பற்றி சொல்லுங்கள். இது சம்பந்தமாக நான் எத்தனை சம்பவம் சொன்னேன்? சரி, ஃபஸ்ட்டு சம்பவம் இந்த சைடு உள்ளவங்க சொல்லுங்கள். 2 சம்பவம் நான் இது சம்பவங்கள் சொன்னேன்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு சம்பவம் சரி, ஓகே. அது சொல்லுங்கள். ஓகேம்மா, நான் கேட்குறது 60 முழம் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன சம்பவங்கள் எத்தனை, அது இருந்தால் சொல்லுங்கள். நோட் பண்ணியிருக்கீங்களா? ஞாபகம் வரலையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்த உடனே தூலுஹு சித்தூன திரான் அப்படின்னே ஹதீஸில் வருது. அவர்களுடைய உயரம் 60 முழம். இப்படி படைத்த உடனே என்ன நடந்துச்சுன்னு ஒரு சம்பவம் சொன்னனே. அல்ஹம்துலில்லாஹ், மலக்குமார்களுக்கு சலாம் சொல்ல அல்லாஹ் சொன்னான். இவங்களும் சலாம் சொன்னாங்க. எப்படி சலாம் சொன்னாங்க இவங்க? பதிலுக்கு அவங்க ஓகே ஓகே சரி, இன்னொரு சம்பவம் ஞாபகம் இருக்கா? சொர்க்கம் சம்பந்தமா? சொர்க்கத்தில் முதல்ல நுழையிற அணியினர் எப்படி இருப்பாங்க? ஓகே ஓகே அதுக்கடுத்து சரி, சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்க? அந்த வர்ணனையெல்லாம் சொன்னனே. அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டாங்க, அப்புறம் மலஜலம் கழிக்க மாட்டாங்க, அப்புறம் ஓகே. அடுத்து அவர்களுடைய சீப்புகள் எல்லாம் அம்ஷாத்துஹுமு தஹபு. அடுத்து ஓகே. அதுக்கடுத்து அதுக்கு இந்த ஹதீஸில் இன்னும் மிச்சம் இருக்குது. மஜாமிருஹும் அல் உலூவத்துல் அஞ்சூஜ்னு சொன்னமா? மஜாமிருஹும் சொன்னால் அந்த தூபக்கலங்கள், இந்த புகை போட்டு மனம் வரும்ல, அந்த தூப கலன்கள்னு சொல்லுவாங்க, அந்த பாத்திரம் மாதிரி.
அதுவெல்லாம் அலுவத்துல் அஞ்சூஜ் அப்படின்னு சொன்னால் இந்த ஊது, மனம் தரக்கூடிய ஊது, அகர் குச்சின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஊது தான் அவர்களுடைய தூப கலன்களாக என்ன செய்யும், இருக்கும். அதுக்கடுத்து அவர்களுடைய மனைவிமார்கள் ஹூருல் ஈன்களாக இருப்பாங்க. அடுத்து அப்படி சொர்க்கத்துக்குள் நுழையக்கூடியவர்கள் எத்தனை மூலமாக இருப்பாங்க? சரி, இதுக்கடுத்து சொர்க்கத்தை பற்றி வேற என்ன சொன்னேன்? வெள்ளிக்கிழமை சந்தை, ஓகேவா? சரி, சந்தைக்கு போயிட்டு ஓகே ஓகே வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர், மாஷா அல்லாஹ். அடுத்து இன்னொரு சம்பவம் சொன்னேன் சொர்க்கம் சம்பந்தமா. சூப்பர், அதே தான். ஒரு நபர் வந்து சொர்க்கத்தில், சொர்க்கவாசி விவசாயம் பண்ணணும்னு என்ன செய்வாங்க? அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க. அல்லாஹ்வும் என்ன செய்வான்? அனுமதி தருவான். அந்த விதைகளெல்லாம் போட்டு இந்த கண் சிமிட்டுற நேரத்தில் என்ன ஆகிடும்? மலை போல் அது என்ன செஞ்சிடும். அப்போ தான் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த அடியார்கிட்ட சொல்லுவான், லா யுஷ்பிஉக ஷைஉன் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது உன்னை எதுவுமே திருப்திப்படுத்தாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான்? சொல்லுவான். அதை கேட்ட அந்த கிராமத்து அரபி என்ன சொல்லுவாங்க? ஏன்னா அவங்க தான் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? சிரிப்பாங்க. அதை கேட்டு சிரிப்பாங்கங்கிறதெல்லாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதுக்கடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நாடிய நாட்கள் விட்டு வைத்தான் சொர்க்கத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ தான் இப்லீஸ் வந்து என்ன செய்வான்? அதை சுற்றி பார்த்துட்டு இது வந்து லாயத்தமாலக், அதாவது தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு படைப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி இப்லீஸ் வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் குறித்து சொன்னமே, எந்த நாளில் படைக்கப்பட்டாங்க? ஓகே ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைக்க போகிறான். அது சம்பந்தமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். குர்ஆனில் 3வது சூரா 59வது ஆயத்தில், இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதாரணம் அல்லாஹ்விடத்திலே ஆதமை போன்றுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுதான். ஹலகஹு மின் துராபின், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எதில் படைத்தான்? மண்ணால் படைத்தான். சும்ம கால லஹு, பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குன், ஆகு என்று சொன்னான். ஃபயகுன், அவர் ஆகிவிட்டார். அல்லாஹ் படைப்பின் அந்த விதத்தை இந்த ஆயத்தில் நமக்கு என்ன செய்கிறான்? எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துன்னா உங்களுக்கு புரியுதா? அந்த உருவம் கொடுத்து, மண்ணால் உருவம் கொடுத்து அல்லாஹ் குன் என்று சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஆகிவிட்டார்கள். அப்படிங்கிற தகவல்களை நாம் வந்து 3வது சூரா 59வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு வந்துட்டாங்க இல்லையா? உயிரான பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஹதீஸுகளில் நாம் பார்க்கலாம். லம்மா ஹலக்கல்லாஹு ஆதம், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது வ நஃபஹ ஃபீஹி ரூஹ, ரூஹை அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். ஊதினான்னா கொடுத்தான். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ரூஹு கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் ஆத்தஸ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தும்முனாங்க. தும்முன உடனேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லான்னு சொன்னாங்க. ஃபகால லஹு ரப்புஹு, உடனே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னா யர்ஹமுக்கல்லாஹு யா ஆதம், ஆதமே அல்லாஹ் உமக்கு ரஹ்மத் செய்வானாக, இரக்கம் காட்டுவானாக அப்படின்னு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செஞ்சான்? இப்போ இந்த ரிப்ளேஸை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. யாராவது தும்முனா என்ன செய்கிறோம்? நம்ம தும்மியவர் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவார். அதை கேட்குறவர் என்ன செய்வார்? யர்ஹமுக்கல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது முடிஞ்ச உடனேயே இத்ஹப் இலா உலாஇகல் மலாயிகா, அந்த மலக்குமார்கள்கிட்ட
நீங்கள் போங்க, ஃபகுல் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்கள். உடனே இவங்க போய் சொல்கிறாங்க அஸ்ஸலாமு அலைக்கும்னு. உடனே மலக்குமார்கள் சொல்கிறாங்க வ அலைக்கஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ் இப்படின்னு பதில் சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப அல்லாஹ் கிட்ட வர்றாங்க. அல்லாஹ் கிட்ட வந்து இருந்த உடனே அல்லாஹ் சொல்கிறான் இன்ன ஹாதிஹி தஹிய்யத்துக்க வ தஹிய்யத்து பனீக்க பைனஹும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த சலாம், இதுதான் உங்களுக்கும் சலாம், உங்களுடைய சந்ததியினர் தங்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கொள்ளக்கூடிய சலாம் முகமனும் இதுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அதுக்கப்புறம் 2 ரிவாயத்து வருது. ஒரு அறிவிப்பில் எப்படி வருது பாருங்க, ஃபகாலல்லாஹு லஹு வ யதாஹு மக்பூலத்தான். அல்லாஹ் தன்னுடைய 2 கைகளையும் இணைச்சி மூடி வச்சிருப்பான். 2ல் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான் இஹ்தர் ஐயஹுமா ஷிஇத, நீ எதை நாடுறியோ அதை தேர்ந்தெடு அப்படின்னு சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறதா வருது இஹ்தர்து யமீன ரப்பி, நான் என்னுடைய அல்லாஹ்வினுடைய வலதை தேர்ந்தெடுத்து கொண்டேன் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தே பாருங்க வகில்தா எதை ரப்பி யமீனுன் முபாரக்கத்துன். ஏன்னு சொன்னால் பொதுவாகவே வலதுகை இடதுகை அப்படிங்கிறது நமக்கு மத்தியிலே வித்தியாசம் இருக்குது. வலதுகையை கண்ணியமான விஷயங்களுக்கெல்லாம் நாம் பயன்படுத்துவோம், பரக்கத்தான விஷயங்களுக்கெல்லாம். சாப்பிடும்போது எதனால் சாப்பிடணும்? வலது கையால் சாப்பிடணும். எந்த விஷயத்தை நீங்கள் தொடங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த கை தான் போகும். ஒரு சில பேர் ரேராக லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அந்த இயல்பில் பழக்கத்தில். நான் சொல்கிறது மார்க்க ரீதியாகவே வலது கை என்பது முற்படுத்தப்பட வேண்டிய ஒரு கை. லெஃப்ட் ஹேண்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? சாப்பிடும்போதா? அதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். மற்ற விஷயங்கள். அப்போ இடது கை அப்படின்னாலே ஒரு பரக்கத்தில்லாத கை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது இல்லையா? இந்த தோற்றம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த தொடரிலேயே இருக்கு வகில்தா எதை ரப்பி, என்னுடைய ரப்புடைய 2 கைகளுமே யமீனுன் முபாரக்கத்துன், பரக்கத் பொருந்திய கைதான் அப்படிங்கிற தகவல்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதாக அந்த தொடரிலேயே அப்படியே வருது. ஒரு சில ஷரஹுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த தொடரில் இந்த வாசகம் இடம்பெறுது. சும்ம பசத்தஹா, இப்படி தேர்ந்தெடுத்த உடனே அல்லாஹ் தஆலா அதை விரிச்சா ஃபஇதா ஃபீஹா ஆதம் வ துர்ரியத்துஹு, அதுக்குள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய எல்லா சந்ததிகளும் இருப்பார்கள், எல்லா மனிதர்களும் இருப்பாங்க. நாமெல்லாம் அதுக்குள்ளே என்ன செஞ்சுருப்போம்? இருந்திருப்போம். அதில் ஒவ்வொரு மனிதனுடைய கண்களுக்கு மத்தியில் அவனுடைய வயது என்ன செய்யும்? எழுதப்பட்டிருக்குமா? அந்த அது ஒரு பிரகாசமாக ஒரு ஒளியாக என்ன செய்யும்? அந்த கண்களுக்கு மத்தியில் எழுதப்பட்டிருக்கும். அது ஒரு ஒளியாகவும் இருக்கும். அப்போ தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க அந்த துர்ரியத்தினுடைய கூட்டத்திலேயே ஒரு மனிதருடைய அந்த பிரகாசம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இவங்களை ஈர்க்குது, நல்ல பிரகாசமாக இருக்குது. உடனே அவங்க கேட்பாங்களாம் யா ரப்பி மன்ஹாதா, அல்லாஹ் இது யாரு? உடனே அல்லாஹ் சொல்லுவான் கால ஹாதா இபுனுக தாவூத் கது கதப்து லஹு உமுர 40 சனா, இவர்தான் உன்னுடைய மகன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு நான் எத்தனை வருஷம் உலகத்தில் வாழணும்னு எழுதியிருக்கிறேன்? 40 ஆண்டு காலம் அவர் என்ன செய்வார்? வாழ்வார். உடனே யா ரப்பி ஜிதுஹு ஃபி உம்ரிஹி, அவருடைய வயசை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது தாக்கல்லதி கதபலஹு, அது அவருக்கு எழுதப்பட்டது தான், அது 40 வருஷம் வாழ்வார்னு எழுதப்பட்டிருக்குது. அப்படிங்கும்போது ஐ ரப்பி ஃப இன்னி கது ஜஅல்து லஹு மின் உம்ரி 60 சனா, என்னுடைய வயசிலிருந்து அவருக்கு எத்தனையை கொடு? 60 வயசை நீ கொடு. அப்படின்னா என்ன ஆகிடும்? 100 கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? இப்படி 60 வயசை கொடு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹும் கொடுப்பான். இவங்க அப்புறம் வாழ்வாங்க, சொர்க்கத்தில் இருப்பாங்க, சொர்க்கத்திலேருந்து வெளியேற்றப்படுவாங்க, பூமிக்கு வருவாங்க, பூமியில் பல காலம் வாழ்வாங்க. இவங்க தங்களுடைய ஆயுட்காலங்களை எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட காலம் முடிஞ்சு மலக்குல் மௌத் யார்கிட்ட வருவாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வரும்போது மலக்குல் மௌத்தை பார்த்து இவங்க சொல்லுவாங்களாம் எனக்கு இன்னும் டைம் இருக்குதே,
எனக்கு இன்னும் டைம் இருக்குதே அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் என்ன சீக்கிரமாக வந்துட்ட கதை அஜ்ஜல் என்ன சீக்கிரமாக வந்துட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க பலா வலா கிண்ணக்க ஜால்தலி இபினிக்க தாவூத் சித்தின சனா, ஞாபகம் இல்லையா உங்கள் பிள்ளைக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் கொடுத்துருக்கீங்க? 60 வருஷம் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அவங்க மறந்துட்டாங்க. யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த விஷயத்தை என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபஜஹதத் துர்ரியத்துஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மறதியில் மறுத்தாங்க. அதாவது சொன்ன செய்தி அவங்களுக்கு என்ன செய்யலை, ஞாபகம் இல்லை. ஆதமும் மறுத்தார், அதாவது தகவலை மறுத்தார். அவருடைய சந்ததியினரும் என்ன செய்து மறுக்குது. நசியத்து துர்ரியத்துஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மறந்தார்கள், அவர்களுடைய சந்ததியினரும் என்ன செய்கிறாங்க? மறக்கிறாங்க. அதிலிருந்து தான் ஃபமின் யௌம இதின் உமிரபில் கிதாபி வ ஷுஹூதி, அதிலிருந்து தான் 2 பேருக்கு மத்தியில் ஏதாவது ஒப்பந்தம் பேசுகிறோன்னு சொன்னால் எழுதி வச்சுக்கிட்டு அல்லது சாட்சி வச்சுக்கிற பழக்கம் அதிலிருந்து தான் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. சொல்ல புரியுதா? இப்போ 2 பேருக்கு மத்தியில் கடன் கொடுக்கறதா இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில்? 2 பேருக்கு மத்தியில் சாட்சிகளை வைத்து எழுதி கொள்ளுங்கள்னு எல்லாம் சொல்கிறான் இல்லையா? இந்த பழக்கம் இதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது, ஏற்படுத்தப்படுது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற அந்த அறிவிப்பையும் நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன விளங்குறோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். படைக்கப்பட்ட பிறகு அவர்கள் தும்மினார்கள். தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் யர்ஹமுக் அல்லாஹ் சொன்னான். அதுக்கப்புறம் மலக்குமார்களுக்கு சலாம் சொன்னாங்க, அவங்க பதில் சலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லா துர்ரியத்தையும், அவங்களுடைய எல்லா அந்த வம்சாவளிகளையும் ஒட்டுமொத்த உம்மத்தையும் அல்லாஹ் காட்டினான். அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்தாங்க, அவங்களுக்கு வயசு கூடணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கங்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்குறோம். இதிலிருந்து ஒரு எக்ஸ்ட்ரா தகவல்களை நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இப்போ கியாமத் நாள் எப்போ வருங்கிறது அல்லாஹ் ஆலம். அது வரைக்கும் ஒட்டுமொத்த மக்கள் எண்ணிக்கையை எடுத்துக்கோங்க. ஒட்டுமொத்த மக்கள் எண்ணிக்கை இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி உள்ள குரூப்பை ஃபுல்லாக ஒன்று சேர்த்துக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி கியாமத் நாள் வரைக்கும் உண்டான ஒட்டுமொத்த குரூப்பையும் ஒன்று சேர்த்துக்கோங்க. யார் அதிகமாக இருப்பான்னு நினைக்கிறீங்க? எண்ணிக்கையில் யார் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு? நமக்கு இன்னும் டைம் இருக்கு. 1400 கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிஜ்ரத், அதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கணக்கு வச்சுக்கோங்க. எவ்வளோ வருடங்கள் கடந்துருச்சு, இன்னும் என்ன செய்யுது வருடங்கள் அல்லாஹ் நாடிய நாட்கள் இருக்கு. இப்போ எண்ணிக்கையில் இந்த எண்ணிக்கையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க பாருங்க, ஆச்சரியமாக இருக்கு. என்னென்னா, மறுமை நாளில் அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிடுவான். எப்படி கூப்பிடுவான்னா, ஆதம், இந்த நரகத்துக்கு போவாங்க இல்லையா, இந்த நரகத்துக்கு போக போகிறவங்கள நீ தனியாக பிரித்து எடுத்துருன்னு சொல்லுவான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, எத்தனை பேரை நான் பிரித்து எடுக்கணும்னு கேட்பாங்க. இப்போ ஒட்டுமொத்த மக்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ் ஆதம்னு கூப்பிடுவான். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லப்பைக் வ சாதைக் வல் ஹைரு ஃபி யதைக்னு பதில் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அஹ்ரிஜ் பாசன்னார், இந்த நரகத்துக்கு செல்லக்கூடிய நபர்களை நீ தனியாக பிரித்து எடுத்துரு. அப்படி தனியாக பிரித்து எடுக்கும்போது எத்தனை பேரை எடுக்கணும்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. உடனே அல்லாஹ் சொல்கிறான், மின் குல்லி அல்ஃபின் திஸ்ஆமிஅத்தின் வ திஸ்ஆத்தன் வ திஸ்ஈன. எத்தனைன்னு சொல்லுங்கள்? மின் குல்லி அல்ஃபின் கணக்கு போடுங்க. திஸ்ஆமிஅத்தின் வ திஸ்ஆத்தன் வ திஸ்ஈன சொல்லுங்க. ஒவ்வொரு 1000லையும் 999 பிரித்து எடுக்க சொல்கிறான். புரியுதா சொல்கிறது? இப்போ 1000 பேர்னா அது நரகத்துக்கு எத்தனை பேர்? 999 பேர். சொர்க்கத்துக்கு ஒரு நபர். இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போக போகிறோம்னா 1000ல் ஒருவராக போகிறோன்னு அர்த்தம். புரியுதா? 1000ல் ஒருத்தராக போக போகிற நம்முடைய அமல்கள் எந்த நிலையில் இருக்குன்னு பாருங்கள். என்னமோ
அல்லாஹ் இறக்கமானவன், இறக்கப்பட்டு நம்மளை சொர்க்கத்துக்கு இன்ஷா அல்லாஹ் அனுப்புவான்னு ஆதரவு வைப்போம், அல்ஹம்துலில்லாஹ். அது ஓகே. நான் சொல்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிரித்து எடுப்பாங்க. எத்தனை பேரில் ஒரு ஆள்? 1000ல் ஒரு ஆள். அந்த மறுமை நாளில் இது சொல்லப்பட்டவுடன் அந்த சூழல் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ உங்களுக்கு இது கேஷுவலான தகவல் மாதிரி இருக்குது. உஸ்தாது பாடம் நடத்துகிறாங்க, இந்த பாடத்தை நம்ம நோட் பண்ணி குறிச்சிக்கிறோங்கிற தகவல் மாதிரி உங்களுக்கு இருக்கலாமே தவிர, இப்படி சொல்லப்படுற சூழ்நிலையில் யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு நபராக நாம் இருக்கணும்னு மனசு எப்படி பதைக்கும், மனசு எப்படி துடிக்கும். ஏன் 1000ல் அந்த 1000 லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளை நுழைச்சிட்டா என்ன ஆகிறது? 999ங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளை நுழைச்சிட்டா என்ன ஆகிறது? அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அந்த நிலைமை எப்படி இருக்குங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறாங்க பாருங்க. ஃபதாக்க ஹீன யஷீபு ஸகீரு, அந்த நாளுடைய கடுமை, அந்த வேதனை எப்படி இருக்கும்னா, இப்படி பிரிக்க சொல்லிட்டானேங்கிற அந்த 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 சூழல் எப்படி இருக்கும்னா, சின்ன பையன்லாம் நரைச்சு போயிடுவாங்கிற லெவலுக்கு அந்த சூழல் இருக்கும். சிறுவன் இருக்கான்ல, அவனுடைய முடியெல்லாம் நரைச்சு போயிடும். அப்படிங்கிற லெவலுக்கு அந்த சூழல் கடுமையாக இருக்கும். வதலஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கர்ப்பமாக இருக்கிறாங்கல்ல, அந்த கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் எல்லாம் அந்த தான் சுமந்திருக்கிற கர்ப்பத்தை அப்படியே இடையிலே பெற்று எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு சூழல் என்ன செய்யும்? கடுமையாக இருக்கும். வதரன்னாச சக்ரா வமாஹும் பி சக்ரா, இன்னும் இதில் வதரன்னாச சுக்காரா வமாஹும் பி சுக்காரான்னு வரும்ல. அதாவது மக்களை எல்லாம் போதையுடையவர்களாகவே நீர் பார்ப்பீர்கள், ஆனால் உண்மையிலேயே அவங்க போதையில் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா புரியுதா? சரக்கடிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த சூழலை பார்க்கும்போது அவன் போதையில் சுற்றுற மாதிரி ஒரு கடுமையான சூழல் என்ன செய்யும் இருக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே உங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கா? இது கேஷுவலாக கடந்து போகிறீங்களா? அந்த அந்த 999 நான் இல்லை அப்படிங்கிறீங்களா? எப்படியும் அந்த ஒன்றுக்குள்ளே வந்துடுவேன். நான் கணக்கு போட்டு பார்த்தேன், அது லிஸ்ட்டு போட்டு அங்கேருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து இத்தனை வருஷம் 999 அதில் 1 கழித்து பார்த்தா கரெக்டாக அப்படி சந்தோஷம். அது கடைசியாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சஹாபாக்களுக்கு இது வருத்தமாக இருந்துச்சு, ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஃபஷ்தத்த தாலிக அலைஹிம், சஹாபாக்கள்லாம் உண்மையிலே கடுமையாக அதை ஃபீல் பண்ணாங்க. ஏன்? அவங்கெல்லாம் அமல் செய்து அல்லாஹ்வை ஆதரவு வைத்து எப்படியாவது சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சிட மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த சஹாபாக்கள். உண்மையா இல்லையா? அப்படிப்பட்ட ஈமான் உள்ளவங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? சொர்க்கத்துக்கு முன்னாடி வாழ்ந்தா அங்கே வாழணும், ராஜா மாதிரி. ராஜா மாதிரி இல்லை, ராஜாவாகவே எங்கே வாழணும்? வாழ்ந்தா அங்கே வாழணும், அது வாழ்க்கை அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு இது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துமா இல்லையா? ஏற்படுத்துச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சுப செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, யா ரசூலல்லாஹ் ஐயுனா அர் ரஜுல், எங்களில் அந்த 999 கழித்து ஒரு மனிதர் எங்களில் வருவாங்கல்ல யா ரசூலல்லாஹ், எங்களில் அது யார் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபிஷிரு, கவலைப்படாதீங்க, சுப செய்தி பெறுங்கள். சஹாபாக்களே கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஃபஇன்ன மின் யஅஜூஜ வ மஅஜூஜ அல்ஃபுன் வ மின்கும் ரஜுலுன். அர்த்தம் புரியுதா? யஅஜூஜ் மஅஜூஜ்னு ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, அந்த யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தில் 1000 பேர் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களில் ஒரு ஆள்னு கணக்கு வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் கணக்கு பண்ணி உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பும். மாஷா அல்லாஹ், எப்படி இருக்கும்? இதை கேட்ட உடனே சஹாபாக்கள் அந்த அளவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன செஞ்சிட்டாங்க? ஃபஹமிதுன அல்லாஹ வ கப்பர்னா, நாங்கள் எல்லாம் உடனே அல்லாஹ்வை ஹம்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், அல்லாஹ்வை சந்தோஷம் கப்பர்னா தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த கவலை நமக்கு, ஏன்னா அந்த ஆதரவு அந்த அமல் செய்த மக்களுக்கு இருந்துச்சு. எப்படியாவது சொர்க்கத்துக்கு போக மாட்டோமாங்கிற எண்ணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட நிப்பாட்டில் பாருங்க, தொடர்ந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வல்லதி நஃப்ஸி ஃபி யதிஹி இன்னி ல அத்மஉ அன் தகூனு சுலுஸ அஹ்லில் ஜன்னா. நான் ஆசை வைக்கிறேன், நீங்கள் இருக்கீங்கல்ல சஹாபா, என்னுடைய சஹாபா, நீங்கள் சொர்க்கவாசிகளில் 3இல் 1 பங்காக இருக்க வேண்டும் என்று நான் ஆசை வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பவும் சஹாபாக்களுக்கு
சந்தோஷம் தாங்கலை. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறாங்க பாருங்கள், ஆர்வம் ஊட்டுறாங்க பாருங்கள், அமல்கள்லையும் அல்லாவின் மீது வைக்கக்கூடிய ஆதரவுலையும். ஏன்னா அல்லாஹ் அவ்வளோ கடுமையானவன் ஒன்றும் இல்லை. உங்களை இன்ஷா அல்லாஹ் நல்ல அமல்கள் செய்யுங்க, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்கிற ஆதரவை ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தொடர்ந்து சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி ஃபி யதிஹி இன்னி லஅத்மஉ அன் தகூனு ஷத்ர அஹ்லில் ஜன்னா. சொர்க்கவாசிகளில் பாதி பேராக நீங்கள் இருக்கணும்னு ஆசை வைக்கிறேன், பாதிக்கு பாதி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறாங்க, இன்ன மசலக்கும் ஃபில் உமமி கமசலி ஷஅரத்தில் பைலா ஃபி ஜில்தி தௌரில் அஸ்வத். இந்த மற்ற உம்மத்துகள் இருக்காங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வச்சுக்கோங்க, இந்த மற்ற எல்லா உம்மத்துகளுடைய எண்ணிக்கையில் உங்கள் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? இதைத்தான் இப்போ ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கருப்பு காளமாடு இருக்குது, முழுக்க கருப்பு. இந்த கருப்பு காளமாட்டில் இருக்கிற தோல் இருக்குல்ல, அந்த தோலில் ஒரே ஒரு வெள்ளை முடி இருந்தால் எப்படி இருக்கும்? ஒட்டு மொத்தமாக மாடு கருப்பு. அப்படி கருப்பாக இருக்கிற மாட்டினுடைய தோலில் ஒரே ஒரு வெள்ளை முடி இருந்தால் எப்படியோ அந்த மாதிரி தான் மற்ற உம்மத்தில் உங்களுடைய எண்ணிக்கைங்கிறாங்க. இப்போ எவ்வளோ எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக நாம் இருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் நம்ம மீது எவ்வளோ இரக்கம் காட்டுறான், எவ்வளோ இரக்கம் காட்டி நம்மளை சொர்க்கத்துக்கு எப்படியாவது நாமளும் சொர்க்கத்துக்கு போக மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் அல்லாவுக்கும் இருக்கத்தானே செய்யுது. அதனால தானே தப்பு செய்யாதரா, திருடாதரா, கொள்ளடிக்காதரா, ஜினா செய்யாதரா, எப்படியாவது நல்லமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு வந்துடுன்னு அல்லாவும் என்ன செய்கிறான், ஆசைப்படுறான். இன்ஷா அல்லாஹ் நாமும் சொர்க்கத்துக்கு உண்டானவர்களாக என்ன செய்யணும், நம்முடைய அமல்களின் மூலமாக மாறணும் அப்படிங்கிற இந்த நல்ல நியத்தையும் இந்த நேரத்தில் நாம் வச்சுப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த அந்த கட்டத்தில் மலக்குமார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஒரு உரையாடல் நடந்துச்சு. இந்த உரையாடல் என்னங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பயான்களில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. மனிதனை படைக்க போகிறேன்னு சொல்லும்போது ரத்தத்தை சிந்தக்கூடிய, ரத்தத்தை ஓட்டக்கூடிய இவங்களையா படைக்க போகிறேன்னு அல்லாஹ் மலக்குமார்கள் கேட்பாங்க. உடனே அல்லாஹ் உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவான்ல. இந்த சம்பவங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடராக வரக்கூடிய அந்த வகுப்புகளில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்னும் இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கடுத்து யார் படைக்கப்படணும்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படணும். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எப்படி படைக்கப்பட்டாங்க, யாரிலிருந்து படைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற தகவல்களையும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடராக பார்க்கலாம். அடுத்த வகுப்பில் நாம் இதை தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.